ஹலோ எவ்ரிவன். இந்த கண்டினியூஷன் ஆஃப் அரே சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம என்ன சம் பார்க்குறோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகே, ஒரு அரே இருக்கு. அந்த அரேல டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, அந்த டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ்ல எந்தெந்த எலமெண்ட்ஸ் வந்து எத்தனை எத்தனை டைம் ஃப்ரீக்வன்சி அக்கறை இருக்கு. அதாவது ஒரு எலமெண்ட் இருக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒன் இருக்குன்னா, ஒன் வந்து இந்த அரே எலமெண்ட்ஸ்ல எத்தனை டைம் வந்து அக்கறை இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்றோம். ஒன் பார்த்தா ஒன்ஸ் தான் அக்கறை இருக்கு. அதே மாதிரி டூ டூ பார்த்தோம்னா நமக்கு ட்வைஸ் அக்கறை இருக்கு. ஓகே, டூ வந்து ட்வைஸ் அக்கறை இருக்கு. யா, இந்த டூவையும் சேர்த்து 3 பொறுத்த வரைக்கும் நமக்கு அது ஒரு ட்வைஸ் அக்கறை இருக்கு. 5 பொறுத்த வரைக்கும் 5 வந்து நமக்கு ஒன்லி ஒன்ஸ் தான் அக்கறை இருக்கு. ஸோ நம்ம அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா 1 வந்து ஒன்ஸ் அக்கறை இருக்கு. ஓ சாரி, 1 வந்து ஒன்ஸ் அக்கறை இருக்கு. அதே மாதிரி 2 வந்து ட்வைஸ் அக்கறை இருக்கு. 3 வந்து ட்வைஸ் அக்கறை இருக்கு. அதே மாதிரி 5 வந்து ஒன்ஸ் அக்கறை இருக்கு. ஓகே, இது பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஆனா சம் ஈஸி தான். அந்த அளவுக்கு பெருசுலாம் கஷ்டம்லாம் இல்ல. ஓகே. இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கான்செப்ட். என்ன கான்செப்ட்னா ஹாஷ் மேப். ஹாஷ் மேப் வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து இத கண்டுபிடிக்கலாம். ஓகே. எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. இப்போ நான் வந்து ஒரு மேப் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? யா, ஓகே. இந்த மேப்ல என்னவா ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மேப் என்னவா ஸ்டோர் பண்ணும்? கீ வேல்யூ பேர்ஸா ஸ்டோர் பண்ணும். ஓகே. கீ வேல்யூ பேர்ஸா ஸ்டோர் பண்ணும். ஓகே. இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டா நம்ம என்ன பண்றோம்? டிராவர்ஸ் பண்ணி, ஐட்ரேட் பண்ணி நம்ம இந்த எலமெண்ட்லாம் வந்து மேப்ல நம்ம புஷ் பண்ணிடுறோம். புஷ் பண்ணிட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டும் எத்தன எத்தன டைம் வந்து அக்கர் ஆயிருக்குன்னு நம்ம செக் பண்ணி, அத நம்ம அவுட்புட்ல பிரிண்ட் பண்றோம். தட்ஸ் இட். ஈஸி தான். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ லைனா டிராவர்ஸ் பண்ணுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து 1. ஓகே. 1 வந்து மேப்ல வந்து இருக்கா? இல்ல. நம்ம புஷ் பண்றோம். எத்தன டைம்? ஒன்லி ஒன்ஸ். அதே மாரி 2. 2 பொறுத்தவரைக்கும் மேப்ல இருக்கா? இல்ல. புஷ் பண்றோம். பண்ணிட்டேன். ஒன்லி ஒன்ஸ். அதே மாரி 3. 3 பொறுத்தவரைக்கும் மேப்ல இருக்கா? சாரி 2. 2 பொறுத்தவரைக்கும் மேப்ல இருக்கா? இருக்கு. மறுபடியும் அகைன் இன்னொருக்கா புஷ் பண்ணிட்டேன். 1 வந்து 2 ஆயிடுச்சு. 2 டைம்ஸ் அக்கர் ஆயிடுச்சு. ஓகே. அகைன் 3. இப்போ 3 செக் பண்றேன். 3 மேப்ல இருக்கா? இல்ல. 3 வந்து ஒன்லி ஒன்ஸ். ஓகே. அகைன் மறுபடியும் 3. 3 வந்து மேப்ல இருக்கா? இருக்கு. ஒன்ஸ்ங்கிறது 2 டைம்ஸ் வந்து அக்கர் ஆயிடுச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து 5. 5 பார்க்குறேன். மேப்ல இருக்கா? இல்ல. இப்போ 5 வந்து நான் ஒன்லி ஒன்ஸ் புஷ் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ நமக்கு மேப்ல வந்து எல்லா வேல்யூஸும் ஸ்டோர் ஆயிடுச்சு. கீ வேல்யூ பேர்ஸா ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகே. இன்னும் நாம எடுத்து மேப்ல இருக்கிறதெல்லாம் ஒரு வெக்டார் அரே நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். வெக்டார் அரேங்கிறது இது வெக்டார் ஆஃப் வெக்டார் அரேவா நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஓகே. ஏன் வெக்டார் ஆஃப் வெக்டார் அரே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன். சிம்பிள் தான். இப்ப என்னன்னா, நம்ம வந்து ஸ்டோர் பண்ண வேண்டியது பார்த்தா, கீ வேல்யூ மட்டும் இல்ல. அதாவது கீ மட்டும் கிடையாது. வேல்யூவும் சேர்த்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். அதாவது அந்த எலமெண்ட் அரே எலமெண்ட் பிளஸ் அது எத்தனை டைம் வந்து அக்கர் ஆயிருக்கு. ஓகே. இந்த 2ங்கிறது 2 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு. இந்த 2 மட்டும் பிரிண்ட் பண்றதா இருந்தா நம்ம வெக்டார் அரே மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2வோட சேர்த்தி அது எத்தனை டைம் அக்கர் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பிரிண்ட் பண்ணணும். அப்படின்னா நம்ம வெக்டார் ஆஃப் வெக்டார் எடுத்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி பேர்ஸா பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே. 1 வந்து 1 டைம். 2 வந்து 2 டைம். இப்படி நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே. தட்ஸ் இட். கான்செப்ட் லாஜிக் எப்படி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து கோடா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. நம்ம எப்பவும் போல வெக்டார் ஆஃப் வெக்டார் டிக்ளேர் பண்ணிக்கலாம். வெக்டார் ஆஃப் வெக்டார் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகே. அது நான் பேர் வந்து ஆன்சர்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? மேப் டிக்ளேர் பண்றேன். என்ன மேப் டிக்ளேர் பண்றேன்? அன்ஆர்டர்டு மேப் டிக்ளேர் பண்றேன். அன்ஆர்டர்டு மேப் டிக்ளேர் பண்ணி அது கீ வேல்யூ பேஸா வந்து ஸ்டோர் பண்றேன். ஓகே. கீ வேல்யூ பேஸா ஸ்டோர் பண்ணி அது மேப் நான் பேர் வச்சுக்கிறேன். ஓகே. இந்த லூப்ல லைனா டிராவர்ஸ் பண்ணி அந்த எலமெண்ட்லாம் வந்து மேப்ல புஷ் பண்றேன். I less than n, I plus plus. ஓகே. nங்கிறது அரே டாட் சைஸ், அரேவோட சைஸ். ஓகே. அதை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். int n equal to அரே டாட் சைஸ். ஓகே. டிக்ளேர் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம மெயின் எய்ம் என்ன? ஃபர்ஸ்ட் மேப்ல நம்ம புஷ் பண்றோம். மேப்ல புஷ் பண்றதுக்கு மேப் ஆஃப் அரே ஆஃப் ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிட்டோம்னா மேப்ல ஒவ்வொரு எலமெண்ட்டும் புஷ் ஆயிடும். சப்போஸ் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதனோட வேல்யூ கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கும். ஓகே. இப்போ மேப்ல புஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஆஹ், ஒவ்வொரு எலமெண்ட்டா மேப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டா டிராவர்ஸ் பண்ணி அந்த எலமெண்ட் வந்து எத்தனை டைம் அக்கரா இருக்கு, எலமெண்ட் பிளஸ் எலமெண்ட் வந்து எத்தனை டைம் அக்கரா இருக்கு, ரெண்டையும் நம்ம பிரிண்ட் பண்றோம். ஓகே. அதான் நம்ம இங்க பார்த்தோம். இந்த எலமெண்ட் இந்த எலமெண்ட் அப்புறம் இந்த எலமெண்ட் வந்து எத்தனை டைம் அக்கர் ஆயிருக்கு. அதே மாதிரி டூங்கிற எலமெண்ட் எத்தனை டைம் அக்கர் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பண்றோம். யா,
அதுக்கு நான் என்ன பண்றேன், ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் ஆட்டோ ஐடி. இப்போ நான் எதை ட்ராவர்ஸ் பண்றேன், மேப்பை ட்ராவர்ஸ் பண்றேன். ஓகே, மேப்பை ட்ராவர்ஸ் பண்ணும்போது நான் மேப்பை ரெஃபரன்ஸாக கொடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து ஆன்சரில் புஷ் பண்றேன். ஆன்சர் டாட் புஷ் அண்டர் ஸ்கோர் பேக் ஆஃப் ஐடி டாட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஐடி டாட் செகண்ட். ஐடி டாட் ஃபர்ஸ்ட் செகண்ட் டாட் ஃபர்ஸ்ட் டாட் செகண்ட் அப்படின்னா என்ன நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, யா கொடுத்துட்டேன். இப்போ ஐடி அப்படிங்கிறது இந்த மேப்பை குறிக்கக்கூடிய ரெஃபரன்ஸ். ஓகே, இந்த மேப்பை நான் டிராவல்ஸ் பண்றேன்னா, இந்த மேப்பை டிராவல்ஸ் பண்ணும்போது இந்த மேப்புக்கு உண்டான ரெஃபரன்ஸா நான் ஐடின்னு எடுத்துக்கிட்டேன். ஐடி டாட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது இது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, ஐடி டாட் ஃபர்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கீயை அப்போ மென்ஷன் பண்ணும். ஓகே, ஐடி டாட் செகண்டுங்கிறது வேல்யூவை மென்ஷன் பண்ணும். சிம்பிளா இங்க எழுதிடுறேன். ஐடி டாட் ஃபர்ஸ்ட், அதாவது டாட்ங்கிறது இந்த ஐடிங்கிறது நான் எடுத்திருக்க ரெஃபரன்ஸ். டாட் ஃபர்ஸ்ட், ஒரு நிமிஷம், டாட் ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்ட் எழுதிட்டேன். யா, டாட் ஃபர்ஸ்ட். ஐடி டாட் ஃபர்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா, கீயை மென்ஷன் பண்ணும். ஐடி டாட் செகண்ட் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணும்னா, வேல்யூவை மென்ஷன் பண்ணும். ஓகே, தட்ஸ் இட். அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஆன்சரில் எதை புஷ் பண்ணுறேன், ரெண்டு வேரியபிள் புஷ் பண்ணுறேன். ஐடி டாட் ஃபர்ஸ்ட், ஐடி டாட் செகண்ட். இப்போ நம்ம சிம்பிளாக என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம், ஆன்சர். தட்ஸ் இட், ரிட்டர்ன் ஆன்சர். ஓகே, தட்ஸ் இட். இப்போ ரன் பண்ணிடுவோம். ஓகே, ரன் பண்ணியாச்சு. யா, டெஸ்ட் கேஸ் 1 பாஸ். இப்போ நம்ம சப்மிட் பண்ணுவோம். யா, ஓகே, ஆல் த டெஸ்ட் கேசஸ் பாஸ். தட்ஸ் இட். இந்த சம் சிம்பிளான சம் தான். எதையும் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டியதில்ல. நம்ம சிம்பிளா ஒரு ஹாஷ் மேப் டிக்ளேர் பண்ணி, அந்த ஹாஷ் மேப்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்றோம். எலமெண்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி, அத நம்ம எடுத்து மறுபடியும் திருப்பி ஐட்ரேட் பண்ணி, அந்த எலமெண்ட்லாம் எத்தன டைம் அக்கர் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி, ஆன்சர்ல புஷ் பண்றோம். தட்ஸ் இட். ஓகே. இதனோட கோடோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும் பிக் O ஆஃப் n. ஏன்னா நம்ம ஃபுல்லா லூப்ப ஃபுல்லா டிராவர்ஸ் பண்ணி செக் பண்றோம். ஓகே. அதனால பிக் O ஆஃப் n எடுத்துக்கும். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் என்ன யூஸ் பண்றோம்? மேப்ங்கிறத யூஸ் பண்றோம். மேப் யூஸ் பண்றதால அதனோட எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும் பிக் O ஆஃப் n. ஓகே. இந்த சம் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். சப்போஸ் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா do mention in the comment box. Okay, mention in the comment box and do subscribe to our channel. Okay, subscribe. That's it. Thank you.